ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றிலாம் லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. பா ரஞ்சித் சார் இன்றைக்கி இன்னும் தீயா வேலை செய்கிறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு பாருங்க, பேச்சு பயங்கரமாக பேசுகிறாரு. அந்த கவுண்டம்பாளையத்தில் வந்து வில்லன் மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு, வேற மாதிரி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோழி அமுக்கிற மாதிரி விஷால் அமுக்கிறாரு. விஷாலுக்குன்னா ஒரு வயசு 28 இருக்குமா, ரஞ்சித் சாருக்கு எப்படி 50க்கு மேலே இருக்கும். போட்டு அவர் அமுக்கினாரு ரஞ்சித்தை. இவர் விஷாலால் எந்திரிக்கவே முடியல. செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கலக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த பிரிக்ஸ் வரதெல்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த பிரிக்ஸை உடச்சி இது பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு தீபக் விழுற விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த பக்கம் வந்துட்டு மஞ்சரி இவங்களோட இதை பார்த்துக்கிறாங்க. அப்போ அருண் அண்ட் விஜய் விஷால் அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா சூறையாடிட்டாங்க தான் சொல்லணும். கொஞ்சம் கேப் போட்டாங்க. இந்த சௌந்தர்யா வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்க முடியல. அது ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு பிரிக்ஸ் எடுக்கிறதுக்கு அனுப்பலாம், அவங்க வந்து சேவ் பண்ண முடியல, அவங்களால நம்மளுக்கு நிறைய நஷ்டம்தான் ஆகுதுன்ற மாதிரி அருண் வர சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி உட்காந்துருந்தாங்க. இவங்க வந்து எல்லாருமே வந்துட்டு கல் அங்கே இங்கேன்னு எடுத்துகிட்டு போய் சூறையாடி, பாவம் அந்த பொண்ணுக்கு செம்ம அடி போல் இருக்குது, மண்டையிலலாம் பிச்சு உதறி இதை அடித்து அப்போ தான் வந்து விஷால் வருவார். வந்து இவங்க கையில் இருக்கிற அந்த இது பிரிக்ஸில் எடுக்கிறதுக்காக, ஜாக்லின் டீமில் இருக்கிற பிரிக்ஸில் எடுக்கிறதுக்காக, செங்கல் எடுக்கிறதுக்கு வருவார். அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு புஷ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பக்கம் வீடியோ நம்ம காமிக்கல, அது கீழே விழுந்தாரா இல்லையா என்றது தெரியல. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே தப்புன்னு விழுறாங்க. ரஞ்சித் சார் வந்து அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டாரு. திடீர்னு ரயன் வந்துட்டு விஷாலை வந்து அப்படியே போட்டு ஒரு அமுக்கிறாரு. அதுக்கப்புறம் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் பயங்கரமாக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவுட் ஆகிறது அருண் டீமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர மாசாக போகுது. ரொம்ப கஷ்டம்தான். நம்ம இங்கேருந்து ஈஸியாக சொல்லிடுறோம் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. எல்லாருமே ஓரளவுக்கு முனைப்போடு விளாட்றாங்க, கான்ஷியஸாக விளாட்றாங்க. ஒரு 2 பேர் மட்டும் அதை வந்து தவறி அதிகப்படியாக ஜெஃப்ரி. அடுத்தது இப்போ வந்து இல்லை லேட்டஸ்ட்டாக மாட்டது நம்ம அம்மா பவித்ரம்மா. ஏம்மா ஒரு சாப்பிடணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு சிக்கனை சாப்பிடு, மட்டனை சாப்பிடு, அதுக்கு ஏம்மா ஜாக்லினோட காலை கடிச்சு விட்ட அப்படின்னா வேணா நீங்கள் ஒன்றா கடிச்சிக்கலாம். சரி தான் அப்படி நம்ம இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு அதாவது நம்ம ரஞ்சித் சாரோட கேம் எப்படி இருக்குது, அணைய போகிற வழக்கு பிரகாசமாக எரியுமே அந்த மாதிரி இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்க. பாய் நண்பர்களா.